Hi friends, social welfare schemes சமூக நலத்திட்டங்கள் எஜுகேஷன் சிஸ்டம் இன் தமிழ்நாட்டில் கல்வி. One of the following is the correct recommendation of UGC in 1948. 1948 UGCயின் சரியான பரிந்துரை பின்வருவனவற்றில் எது? ஸோ இனிமேல் வர கொஸ்டின்ஸ் தான் நம்ம வந்து எஜுகேஷன் பேஸ்டாக பார்க்க போகிறோம். ஒரு 10 கொஸ்டின் கிட்ட சோஷியல் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ், அதில் அந்த 8th புக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை நான் கவர் பண்ணியிருக்கேன். இன்னும் நம்ம வந்து அதாவது இந்த டெஸ்ட் கொஸ்டின்ஸ் தான் கவர் பண்ணதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ்டாக தமிழ்நாட்டில் என்னென்ன ஸ்கீம்ஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க நம்ம பார்க்கணும். பிகாஸ் நம்ம புக்ஸ் வந்து இம்பார்ட்டன்னா ஒரு 75%, ரிமைனிங் 25% ஸ்கோர் வாங்கினா நம்ம வெளியிலையும் போய் தான் ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் யூஜிசியை பற்றி சொல்லிடுறேன். யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன், இது வந்து 1948 போட்டிருப்பாங்க. ஸோ எல்லா கமிட்டிக்கும் ஒரு ஹெட் இருப்பாங்க அப்போதுலேருந்து இப்போ வரைக்கும். இந்த கமிட்டியோட ஹெட் வந்து டாக்டர் ஆர் ராதாகிருஷ்ணன். நம்ம September 5 டீச்சர்ஸ் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம்ல, அந்த ராதாகிருஷ்ணன் தான். ஸோ இவங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி ஹையர் எஜுகேஷனோட குவாலிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது ஜென்ரலாக எஜுகேஷன்ன்றது ஓரளவுக்கு எல்லா கவர்மெண்ட்டும் தந்துட்டு இருக்காங்க, பட் குவாலிட்டி வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க அப்படின்னு தான் இவங்க ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ஆப்ஷன்ஸில் போய் பார்ப்போம். ஏ ஆப்ஷன், இட்ஸ் suggested that the secondary education should be a preparatory stage for higher education. ஸோ செகண்டரி எஜுகேஷனை நம்ம வந்து 11th 12th அதை தான் சொல்கிறோம்ல. இது வந்து பார்த்திங்கன்னா செகண்டரி எஜுகேஷன் கமிஷன்னு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க 1953. அவங்க தான் இந்த ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருப்பாங்க. இடைநிலை கல்வி உயர்கல்விக்கான ஆயத்த கட்டமாக இருக்க வேண்டும் என்று அது பரிந்துரைத்தது. ஸோ இது வந்து செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் நம்ம பார்த்தாச்சு 1953. இட் எய்ம் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன், அதாவது உயர்கல்வியில் அந்த தரத்தை மேம்படுத்த சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இப்போ தான் பார்த்தோம் யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனும் இது தான் வந்து சொல்லியிருக்காங்கன்னு. நெக்ஸ்ட்டு சி பாருங்கள், இட் எம்ஃபசிஸ்ட் ஆன் வொகேஷ்னல் டெக்னிக்கல் அண்ட் சயின்ஸ் எஜுகேஷன். ஸோ இந்த மாதிரி வொகேஷ்னல், அதாவது ஸ்கில் பேஸ்டாக டெக்னிக்கல் அண்டு சயின்ஸ் எஜுகேஷன், இதை வந்து எந்த கமிட்டி வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1964 கோத்தாரி கமிஷன் தான் இதை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி, இட் எய்ம் டு இம்ப்ரூவ் த குவாலிட்டி இன் ஹையர் எஜுகேஷன். இதை நான் ஆல்ரெடி சொன்னதா, செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் தான் செகண்டரி எஜுகேஷன் கொடுக்கும்போதே ஹையர் செகண்டரிக்கு ரெடி ஆகிற மாதிரி கொடுங்க அப்படின்னு 1953 சொல்லியிருக்காங்க. அண்ட் கோத்தாரி கமிஷன் பார்த்திங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டமில் வொகேஷ்னல் டெக்னிக்கல் அண்டு சயின்ஸ் பேஸ்டு எஜுகேஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 1964. ஸோ நமக்கு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இந்த ஃபேக்ட்ஸ், அதாவது இயர், பிளேஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நம்ம வந்து இந்த யூனிட் 8 யூனிட் 9, அதுவும் யூனிட் 9 வரும்போது நிறைய இயர்ஸ் வந்து வருது. ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு லிங்க் பண்ணி படிங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு லிங்க் பண்ணணும் அண்ட் அகெயின் ரிவிஷன் பண்ணணும். இது ரெண்டும் தான் கீ இந்த யூனிட் 9 ஹை ஸ்கோர் வாங்கிறதுக்கு. நெக்ஸ்ட் ஒன், நியூ எஜுகேஷன் பாலிசி ஆஃப் 1986 gave more emphasis on. அதாவது இந்த புதிய கல்விக் கொள்கை என்றது ஓரளவுக்கு நிறைய இயர்ஸில் வந்து வந்திருக்கும். 1986 கொண்டு வந்திருப்பாங்க அண்ட் 2019 வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ எஜுகேஷன் சிஸ்டம்னு வரும்போது இந்த எஜுகேஷன் பாலிசி இதெல்லாம் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இவங்க அதாவது நியூ எஜுகேஷன் பாலிசியில் என்னென்ன தான் மெயினாக சொல்லியிருப்பாங்க பார்த்திங்கன்னா, ஹியூமன் டெவலப்மெண்ட், அதாவது மனித மேம்பாடு. ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸில் நம்ம என்னென்ன சொன்னோம், எஜுகேஷன், ஹெல்த் அண்டு இன்கம், இது வந்து கரெக்டாக ஒரு பர்சனுக்கு இருக்கணும். ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா இந்த மனித மேம்பாடு, அதை பேஸ் பண்ணி இருக்கணும் எஜுகேஷன்ன்றது. அது ஒன்று ஃபர்ஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் ஒன்று என்ன பார்த்திங்கன்னா சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ். ஸோ டிஸ்பாரிட்டிஸ்ன்றதே இப்போ வந்து ஜெண்டர் எஜுகேஷன், அதாவது ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா பையன் வந்து நல்லா படிப்பான், பெண் வந்து கம்மியாக தான் படிப்பாங்க. ஸோ சோஷியல் டிஸ்பாரிட்டிஸ் வந்து குறையணும். இன்னும் நிறைய பாவர்ட்டி ஃபேமிலியில் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான் எஜுகேஷன்ன்றது கிடைக்காம இருக்குது, நிறையா மைனாரிட்டிஸ் படிக்காமல் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் இருக்கக்கூடாதுன்னு இந்த நியூ எஜுகேஷன் பாலிசி புதிய கல்விக் கொள்கையில் சொல்லியிருக்காங்க. அண்டு தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன்,
அதாவது 6 to 14 இயர்ஸ் உள்ள குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக வந்து இந்த ப்ரைமரி எஜுகேஷன் கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் நேச்சர் சம்மந்தமான அவேர்னஸ் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கண்டிப்பாக கொண்டு வாங்க, ஸோ அதையும் சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நமக்கு எது தான் ஆன்சர்னு தெரியும். ஃபர்ஸ்ட்டு ஹியூமன் டெவலப்மெண்ட், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் ப்ரைமரி எஜுகேஷன், ப்ரொடெக்ஷன் ஆஃப் நேச்சர். இதில் ஃபோர்த் ஒன் இருக்குது, ப்ரொவைடிங் பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் இன் ஸ்கூல்ஸ். இதை பற்றி அவங்க வந்து சொல்லலை. ஸோ ஆப்ஷன் டி 1, 2, 3 இதான் வந்து கரெக்டாக வரும். நெக்ஸ்ட்டு 13th ஒன் பாருங்கள். ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் இன்ட்ரடியூஸ்டு பேஸ்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப். ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் தேசிய எழுத்தறிவு திட்டம் எதன் பரிந்துரை அடிப்படையில் அறிமுகப்படுத்தப்பட்டது? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் பாருங்கள். ஆப்ஷன் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிடும். இதில் ஆப்ஷன் டி பாருங்கள், யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எஜுகேஷனோட குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு 1948 சொல்லியிருப்பாங்க. செகண்டரி எஜுகேஷன் கமிஷன் 1953. செகண்டரி எஜுகேஷன் படிக்கும் போதே ஹையர் செகண்டரிக்கு ரெடி ஆகிற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கோத்தாரி கமிஷன் 1964. இவர் வந்து இந்த எஜுகேஷன் சிஸ்டமில் வொக்கேஷ்னல் சயின்ஸ் எஜுகேஷன் இதெல்லாம் கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ரிமைனிங் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன். இப்போ தான் நம்ம பார்த்தோம் நியூ எஜுகேஷன் பாலிசின்னு 1986. இதில் நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1992 கொண்டு வந்திருக்காங்க. நியூ எஜுகேஷன் பாலிசினா புதிய கல்விக் கொள்கை, நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன்னா தேசிய கல்விக் கொள்கை. இந்த நேஷ்னல் பாலிசி ஆன் எஜுகேஷன் 1992 கீழே தான் பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் பிளாக் போர்ட் அண்ட் நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஆப்ரேஷன் பிளாக் போர்டில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பேசிக் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து குழந்தைகளுக்கு தாங்க. அண்டு நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் இது கீழே என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அதாவது ஆப்ரேஷன் பிளாக் போர்டுன்றது சின்ன குழந்தைங்களுக்காக, நேஷ்னல் லிட்ரஸி மிஷன்ன்றது பெரியவங்களுக்காக. இப்போ அடல்ட்டு தான் இருப்பாங்கள்ல, ஒரு 14 வயசுக்கு மேற்பட்டு. அப்படி தான் ஜென்ரலாக யூஎன் வந்து 18 வயசு கீழே இருக்கிற எல்லாருமே வந்து சைல்டு தான் சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஜென்ரலாக இந்த அடல்ட் ஸ்டேஜ் அப்படின்னு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் வந்து இந்த ஸ்கூலுக்கு போய் அப்படி தான் படிக்க முடியாது. அதனால் நான் ஃபார்மல் எஜுகேஷன் தாங்க அப்படின்னு நேஷ்னல் லிட்ரஸி மிஷனில் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா நான் ஃபார்மல் எஜுகேஷனாக என்னென்னா கரெக்டாக ஸ்கூலுக்கு இந்த டைம் போய் இந்த டைம் லஞ்சு சாப்பிட்டு இந்த டைம் வீட்டுக்கு வர்றது அப்படி தான் இல்லாமல் ஓரளவுக்கு அவங்களுக்கு எப்போ ஃப்ரீயாக இருக்கோ அப்போ வந்து படிக்கிற மாதிரி, அதுதான் நான் ஃபார்மல் எஜுகேஷன். ஸோ அதை தான் வந்து நேஷ்னல் லிட்ரஸி மிஷன் தேசிய எழுத்தறிவு திட்டம் கீழே கொண்டு வந்திருக்காங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நேஷ்னல் பாலிசி அண்ட் எஜுகேஷனில் இருக்குது. அண்டு இந்த நேஷ்னல் லிட்ரஸி மிஷனில் வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது கண்ட்ரியில் வந்து பாவர்ட்டி அன்எம்ப்ளாய்மெண்ட் இதை தான் ரிமூவ் பண்ணால் எக்கனாமிக்கலாக வந்து அவங்க ஓரளவுக்கு வெல்ஃபேராக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஓரளவுக்கு எஜுகேஷன் கொடுத்தனாலே அவங்க ஃபேமிலியில் அன்எம்ப்ளாய்மெண்ட் ப்ராப்ளம் வராது, அன்எம்ப்ளாய்மெண்ட் இல்லைனாலே பாவர்ட்டி இருக்காது. ஸோ இது ரெண்டும் இல்லாமல் இருந்தாலே ஓரளவுக்கு எக்கனாமிக்கலாக வெல்ஃபேராக தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், ஃபார்மர்ஸ் டே இஸ் செலிப்ரேட்டட் ஆன். உழவர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? ஸோ ஃபார்மர்ஸ் டே பார்த்திங்கன்னா December 23 தான் செலிப்ரேட் பண்ணுறோம். சரண் சிங் பிரைம் மினிஸ்டர், ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சரண் சிங் அவருடைய பர்த்டே நினைவாக தான் கொண்டாடுறாங்க. அதுவும் இல்லாமல் ஃபார்மர்ஸ்க்கான அந்த அவேர்னஸ் க்ரியேட் பண்ணணும் அதுக்காகவும் கொண்டாடுறோம். சரண் சிங் பார்த்திங்கன்னா இவர் வந்து கிசான் லீடர் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபார்மர்ஸ் டேவை நம்ம கிசான் திவாஸ் கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன், த அட்டாமிக் எனர்ஜி கார்ப்பரேஷன் வாஸ் எஸ்டாப்ளிஷ்டு இன் இந்தியா இன். அணுசக்தி ஆணையம் எப்பொழுது இந்தியாவில் நிறுவப்பட்டது? ஸோ நம்ம வந்து எஜுகேஷன் ரிலேட்டடாக தான் பார்க்குறோம். ஏன் வந்து அக்ரிகல்ச்சர் ஃபார்மர்ஸ் டே சொல்கிறோம், அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ரிலேட்டடாக இருக்குது. ஏன்னா நம்ம எஜுகேஷன் பேஸ்டாக வந்து ஒவ்வொரு ஃபீல்டுலேயும் எப்போதுலேருந்து டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்குன்னு நமக்கு புக்கில் கொடுத்துருக்காங்க. ஏன் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக பார்த்தோன்னா டாக்டர் MS சுவாமிநாதன் அவர் வந்து தமிழ்நாடு பேஸ் பண்ணவர் தான். ஸோ அவர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன் என்ற கான்செப்டை 1967 கொண்டு வந்து வேர்ல்டு லெவலில் வந்து ஃபேமஸ் ஆகிருப்பார். ஸோ இவர் தான் பார்த்தீங்கன்னா ஐகார், அதாவது அக்ரிகல்ச்சர் ரிசர்ச், அதுக்காகவே இந்த ஐகார்ன்றது கொண்டு வந்திருப்பாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருப்பார். யார்? டாக்டர் MS சுவாமிநாதன். ஸோ இவர் வந்து க்ரீன் ரெவல்யூஷன்ன்றதை ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ் அது மூலமாக தான், அதாவது ஹை ஈல்டு வெரைட்டி கிராப்ஸ்னால் என்னென்னா
கெமிக்கல் ஃபர்டிலைசர்ஸ், அதுக்கேற்ற மாதிரி பெஸ்டிசைட்ஸ், அதுக்கேற்ற மாதிரி இரிகேஷன், அது எல்லாமே சேர்த்து கொண்டு வர்றது தான். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி வந்து கோயம்புத்தூரில் இருக்குது, அக்ரிகல்ச்சர் காலேஜ் வந்து மதுரையில் இருக்குது. இதுதான் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடாக. இப்போ வந்து அட்டாமிக் எனர்ஜி கமிஷனுக்கு வருவோம். ஸோ அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் பற்றி நம்ம தமிழ்நாட்டில் ஏன் பேசுகிறோன்னா, நம்ம இதில் வந்து ஒரு பவர்ஃபுல்லான சோர்ஸ் இருக்குது. அது எங்கே இருக்குன்னா கல்பாக்கம். ஏன்னா அங்கே தான் வந்து அந்த மிக்சட் ஃபியூயல் யுரேனியமும் தோரியமும் மிக்ஸ் பண்ணி அந்த ஃபியூயல் வந்து கல்பாக்கமில் தான் கிடைக்குது. அதனால தான் வேர்ல்டிலே கல்பாக்கம்ன்றது ரொம்ப ஃபேமஸ். ஸோ அதனால் நம்ம வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால நம்ம அதை பற்றி இங்கே பேசி தான் ஆகணும். இதில் வந்து டாக்டர் சிதம்பரம், இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர். இவரும் இந்த அட்டாமிக் எனர்ஜி ரிலேட்டடாக ரொம்ப ஃபேமஸ் சொல்கிறாங்க, ஃபேமஸ் சயின்டிஸ்ட். ஸோ இது வந்து நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க, இதை வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ கல்பாக்கம் விட கூடங்குளம், அதாவது திருநெல்வேலியில் இருக்கிற கூடங்குளம் இன்னும் அட்டாமிக் எனர்ஜி அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. இந்த அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் எப்போ வந்து இந்தியாவில் கொண்டு வந்தாங்க பார்த்திங்கன்னா, நம்ம யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் எந்த இயர் பார்த்தோம், 1948. அதே இயரில் தான் அட்டாமிக் எனர்ஜி கமிஷனும் கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், காவலூர் இன் டேஷ் டிஸ்ட்ரிக்ட் ஹேஸ் எ வெரி பிக் டெலஸ்கோப் இன் சவுத் ஈஸ்ட் ஏஷியா. அதாவது தென்கிழக்கு ஆசியாவிலே மிகப்பெரிய தொலைநோக்கி காவலூர் என்ற பிளேஸில் இருக்குது. இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் உள்ள ஒரு பிளேஸ். இது வந்து எந்த டிஸ்ட்ரிக்டில் வரும் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டெலஸ்கோப்ன்றது வேலூர் டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்குது. டெலஸ்கோப்னால் நமக்கு தெரியும், ஒரு லார்ஜ் டிஸ்டன்ஸில் உள்ள ஒரு ஆப்ஜெக்டை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலம் நம்மளால் பார்க்க முடியும். அதுவும் வந்து இது வந்து ஜென்ரலாக வந்து ஸ்பேஸில் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து வேலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது இந்த காவலூர் என்ற பிளேஸ். அங்கே தான் வந்து இந்த சவுத் ஈஸ்ட் ஏஷியாவிலே பிக்கஸ்ட் டெலஸ்கோப்ன்றது இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் மகேந்திரகிரியில் பார்த்திங்கன்னா இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் அதுக்கான ஒரு பிரான்ச் வந்து அங்கே இருக்குது. நம்ம ஜென்ரலாக வந்து ஹைதராபாத், பெங்களூர், ஸ்ரீஹரிகோட்டா, அதுக்கப்புறம் கேரளா, இந்த மாதிரி பிளேஸ் தான் ஐஎஸ்ஆர்ஓக்கான மெயின் இதாக பார்ப்போம். ஸோ நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மகேந்திரகிரியில் இருக்குது. எங்கே தான் வந்து லோ கிராவிட்டி இருக்கோ அங்கே தான் வந்து இந்த ஐஎஸ்ஆர்ஓ அவங்களுக்கான சென்டர் வந்து நிறுவிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் சென்னையில் உள்ள பிர்லா பிளானிட்டோரியம் பார்த்திங்கன்னா சயின்ஸ் சம்மந்தமான நாலேஜ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ப்ரொமோட் பண்ணுது அப்படின்னும் நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலாக ஐஎஸ்ஆர்ஓ எப்போ கொண்டு வந்திருப்பாங்கன்னு ஒரு தடவை ஞாபகப்படுத்தி பார்த்துக்கோங்க, 1972.